மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒருவரை வாசிப்போம். மத்தேயு 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் சாரமாக்கப்படும், கொட்டப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய உதவாது. நாம் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வேலையில் ஆண்டவரே இந்த வார்த்தையை உங்களுடைய கருத்தில் வைக்கிற ஆண்டவரே, மனுஷனோட சத்தத்தை அல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை ஆண்டவரே சத்தமாயாது ஆண்டவரே இது மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சோதர ஆண்டவரே, 1 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் வளர்ந்து தரும்படியாக ஆண்டவரே சோதர ஆண்டவரே, நீ ஒவ்வொருவரோடு பேசணுமா சிப்பிக்கிறோம். வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் கிரிகை செய்யட்டும், தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜீவனுள்ள பிதாவே. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து உப்பாக இருக்கிறது சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? நம்மளை பார்த்து உப்பாக இருக்கிறது சொல்கிறாங்க. இந்த உப்பு எங்கேருந்து கிடைக்கிதுங்க? சமுத்திரத்துலேருந்து கிடைக்கிது. வேதத்தில் ஒரு இடத்துல இருக்குது, சமுத்திரம் என்பது திரளான ஜனங்கள் சேர்ந்துருக்கிற இடத்த தான் சமுத்திரம்னு சொல்லுது. அப்போ இந்த சமுத்திரத்திலேருந்து நாம் வந்திருக்கிறோம். அந்த சமுத்திரத்தில் உள்ள தண்ணி எப்படி இருக்கும்? உப்பாகவே இருக்கும். சமுத்திரத்தில் உள்ள தண்ணி எப்படி இருக்கும்? உப்பாகவே இருக்கும். நாம் அதை எடுத்து என்ன பண்ண முடியாது? சமைக்க முடியாது, குடிக்க முடியாது. ஆனால் உப்பு என்ன பண்ணோம்? சுவை தரும், சமையலுக்கு சுவை தரும். அது எப்படி சுவை தரும்? அது சுவை தருவது தன்னை அழித்து கொண்டு மறைந்திருந்து சுவை தரும். அது உப்போட குணங்கள் என்னென்ன இருக்குது சொல்லுங்களேன். உப்போட குணங்கள், உப்பு சுவை தரும், அப்புறம் பதப்படுத்தும், அப்புறம் எந்த ஒரு பொருளையும் கெட வைக்காது. இப்போ தான் ஃப்ரிட்ஜெலாம் வந்திருக்கு. அந்த நாட்கள்லாம் தேங்காயெல்லாம் எங்கே வைப்போம்? நம்மலாம் கிராமத்தில் தான் வச்சுருக்கோம், உப்பில் தான் வைப்போம். உப்பு நம்ம கெட்டு போக செய்யாது. அதுபோல் தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரையும் தன்னையும் தன் குடும்பத்தையும் கெட்டு போக விட்டுற மாட்டாங்க. உப்பு ஒரு சாம்பார் வைக்கிறோம். சாம்பார் வைக்கும் பொழுது மிளகா உள்ள கொஞ்சம் அள்ளி போட்டால் அந்த மிளகா அப்படியே மேலே மிதக்கும். ஆனால் உப்பு இருக்கிற இடம் தெரியுமா? நாம் யாருக்கு ஒரு உதவி செஞ்சாலும் நம்ம செய்கிற உதவி யாருக்குமே தெரியக்கூடாது. வேதத்தில் இன்னொரு இடத்துல இருக்குது, இந்த கை செய்கிற உதவி இந்த கை தெரியக்கூடாதுன்ட்டு. எத்தனை பேர் அப்படி செய்கிற உதவியை? 2 பேரும் ஜெபம் பண்ண போனாங்களாம் ஆலயத்துக்கு. ஒருத்தன் பண்ணானா, ஆண்டவரே நான் வாரத்தில் அப்படி உபவாசிக்கிறேன், இப்படி ஜெபம் பண்ணுறேன், காணிக்கை தர்றேன். அதோ நிற்கிறான் வெளியில் ஒரு ஆயக்காரன், அவனை போல் நான் எதுவும் செய்கிறதில்ல அப்படின்ட்டு அங்கே போய் பெருமை பேசிக்கிட்டு நிற்கிறது. சபையில் போய் என்ன போல் ஆகுமா, நான் தான் பரிசுத்தர், அவன் அப்படியாப்பட்டவன், அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு. இந்த உப்பை எப்படி எடுக்கிறாங்க? ஃபஸ்ட்டு இந்த உப்பை நம்ம கடல் தண்ணி அப்படியே கொண்டு வந்துட முடியுமா? இந்த உப்பளத்தில் ஃபஸ்ட்டு உப்பளங்கிறது எது? நீங்கள் நானும் கூடியிருக்க இந்த இடம் தான் உப்பளம். அந்த கடல் தண்ணியை கொண்டு இந்த உப்பளத்தில் சபையில் உட்கார வச்சு அது அப்படியே ஒரே நாள் உப்பாயிடுமா? ஒரே நாள் உப்பாகாது. அப்போ அது வெயில் அடித்து படிப்படியாக அப்படியே அது என்ன ஆகும்? அது எப்படி மாறும்? வெண்மையாக மாறும். சும்மா மற்ற மாதிரியெல்லாம் மாறாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நம்ம எப்படி இருக்கணும்? வெண்மையாக இருக்கணும். எல்லாவற்றிலையும் நம்ம எப்படி இருக்கணும்? வெண்மையாக இருக்கணும். வெண்மைன்னா சொல்லுவாங்க, பனைமரத்தடியில் உட்காந்துக்கிட்டு நீ ஏன்டா அங்கே போகிற பனைமரத்தடிக்கு? அதனால் நம்ம பனைமரத்துக்கு போனாலும் நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம குணம் மாறக்கூடாது. அந்த உப்பு இந்த சபைக்குள்ளே இருக்கும் பொழுது ஊழியக்காரங்கிட்ட போயிட்டார், அந்த தம்பி அங்கிட்டு போயிடுச்சு, அந்த அம்மா அங்கிட்டு போயிட்டாங்க, அந்த ஐயா பார்க்கல,
அப்படின்ட்டு ஆள் இல்லாத நேரம் பார்த்து அந்த தண்ணி உப்பளத்தில் உள்ள தண்ணி வந்து வெளியில் போனால் என்ன ஆகும்? மறுபடியும் உப்பாக முடியுமா? ஆமாம், எதை செஞ்சாலும் ஒரு சட்டத்தின்படி செய்யணும். ஒரு விளையாட்டாக இருந்தாலும் படி சட்டத்தின்படி ஒரு அந்த சபைக்குள்ளே அடங்கியிருக்கணும். சபையில் என்னெல்லாம் சொல்கிறாங்க, அவர் சத்தியம் என்னெல்லாம் சொல்லுது, எதை செய்ய சொல்லுது, எதை செய்ய வேண்டாம்னு சொல்லுது. சின்ன பிள்ளைன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு நான் இல்லை. இந்த வார்த்தைகள் சொல்வதற்கும் கூட எனக்கு மிகுந்த கலக்கங்களும் நடுக்கங்களும். ஆனாலும் இதை சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் நானும் இந்த சத்தியங்களை கேட்டது உண்டு. இது ரொம்ப நாளாகவே எனக்குள்ளும் இந்த வாஞ்சை உண்டு. நாம் உப்பாக இருக்கணும். நம்ம செய்கிற எந்த ஒரு உதவியும் யாருக்கும் தெரியக்கூடாது, சகிச்சு போகணும், தன்னையே அழிச்சிக்கும். இப்போ எப்படி மெழுகுவர்த்தியானது வீட்டில் எரியும் பொழுது அது தன்னை கரைச்சிக்கிட்டு வெளிச்சத்தை கொடுக்குதோ, அதுபோல் நாமும் நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் வெளிச்சத்தையும் தரணும், சுவையாகவும் இருக்கணும். அப்படி நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எதை செஞ்சாலும் சட்டத்தின்படி செய்யணும். அதற்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2:5 அதை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் முடிச்சு விட்ட படம். இப்போ நம்ம மல்யுத்தம்லாம் பார்த்துருக்க மாட்டோம் நம்ம. ஆனால் கபடி பார்த்துருப்போம். அப்போ அந்த கபடியில் எப்படி என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு கோடு போட்டிருப்பாங்க. அந்த கோடு தான், அந்த குறிப்பிட்ட அளவு தான் இந்த சபை. இந்த குறிப்பிட்ட அளவு தான் அந்த சபை. அப்படி இருக்கும் பொழுது கபடி விளையாடுறவங்க என்ன பண்ணுவாங்க, பாடி வர்றவங்களும் சரி, அதை அவரை பிடிக்க நிற்கிறவங்களும் சரி, பிடிக்க நிற்கிறவங்க தான் பார்க்கவே உள்ள கோட்டிலேயே கால் வச்சா என்ன பண்ணுவாங்க, ஐயோ பரவாயில்லையே, ஸோ லேசாக தான் நான் கால் பட்டுச்சு ஏற்றுக்குவாங்களா? அதுபோல் ஒரு சின்ன காரியம் தானே, நான் அந்த ஆராதனை விட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். முக்கியமானவங்க என்ன முக்கியம், ஆண்டவரோட நீங்கள் போகிற அந்த நேரத்தில், நீங்களும் நானும் போகிற அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்தால் எது முக்கியமாக இருக்கும்? புத்தியுள்ள ஸ்திரீ சொல்லிட்டு வேதத்தில் பார்க்குறோம். புத்தியுள்ள ஸ்திரீகளோ எண்ணெயோடு கூட கையில் தீவெட்டியும் வச்சுருந்தாங்கன்னு வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த கதைகள்லாம் நிறையா நம்ம தெரியும். இதில் பேரோ இடமோ அந்த நாட்களோ முக்கியமாக இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் சொல்லப்படுற கருத்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து நம்ம ஜீவிக்கும் பொழுது நம்ம நிச்சயமாகவே அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவன் நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன். நம்ம என்ன வாக்கு பண்ணினாரோ வாக்கு பண்ணினதை நம்ம சொல்லி ஜெபம் பண்ணணும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு வசனம் இந்த நாட்களில் பேசியிருந்துருக்கோம். அந்த வசனங்களை நம்ம தினமும் சொல்லி ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கீங்க, ஆண்டவரே என்ன நடத்துங்க அப்படின்ட்டு நம்ம தினமும் ஜெபம் பண்ணணும். இந்த சட்டத்தை நம்ம சௌகரியத்தை பயன்படுத்தக்கூடாது. ஏதாவது செஞ்சால் பெரியவங்க சொன்னாங்க, முன்னாடி உள்ளவங்க செஞ்சாங்க, அது எனக்கு அர்த்தம் தெரியாது அப்படின்ட்டு நம்ம எதையும் செய்யக்கூடாது. எதை பண்ணாலும் சட்டத்தின்படி பண்ணணும். வேதத்துக்கு உட்பட்ட காரியங்களை தான் நம்ம பண்ணணும். அதுக்கு புறம்பாக நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம ஆராதனைக்கு வருவதே உங்களை குறை சொல்கிறதுக்காக இல்லை. இந்த காரியங்களை நானும் அதிகமாக குறைப்பட்டவனாக இருக்கிறது என்ன சமூகத்தில், நீங்களும் நானும் சீர்படவும் இந்த ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வரணும், சரியானபடி ஜெபம் பண்ணணும், சரியானபடி வேதம் வாசிக்கணும், சரியானபடி அன்பாக இருக்கணும். இப்போது நான் இப்போ இந்த ஒரு வாரமாக நான் என்ன பண்ணுறேன், ட்ரெயினுக்குள்ளே நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். ட்ரெயினுக்கு போகும்போது என் பயணம் எப்படி இருக்குன்னா பறக்குது அவ்வளோ வேகமாக. இந்த வேலைக்கு போகிறதுக்கு இப்படி ஓடுறேன். நம்ம ஒவ்வொருவரும் அப்படி தான் பண்ணுறோம்.
ஆராதனைக்கு மட்டும் ரொம்ப அசால்ட்டாக போகலாம். இப்போ தான் ஸ்தோத்திர பலி தானே ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ பாட்டு தானே ஆரம்பிச்சிருக்கோம், போகலாம். சரி, நமக்கு சீக்கிரம் போயிட்டு காணிக்கை போட்டுவிட்டு போயிடலாம், தேவைக்கு போயிடலாம், அவங்க வீட்டு தேவைக்கு போயிடலாம். இப்போ நேற்று ஐயா சபையில் சொன்னாங்க, இதை நீங்கள் பத்திரிக்கை வைக்க வரும்பொழுதே சொல்லிவிடணும். அப்பா நான் வந்தேன்னா மத்தியானத்துக்கு பிறகு தான் வருவேன். ஒரு வேளை என்னுடைய எண்ணம் எப்படின்னா, ஒரு வேளை நம்ம போனோம்னா மதியானம் 3 மணிக்கு பிறகு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். இப்போ நான் நேரம் அதிகமாக போயிட்டுருக்குது, குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது இருக்குது. நான் இப்போ எங்கள் மாமனார் வீட்டு பக்கம் போகும்போது இப்படிதெல்லாம் லேட்டாக தான் போயிட்டுருக்கேன். என்னை பற்றி நல்லாவே தெரியும், ஒரு சிலருக்கும் தெரியும். சரி, இப்படி சட்டத்தின்படி நாம் ஒவ்வொரு காரியங்களையும் செய்யணும். காலம் ஆகிட்டுருக்கு, நிறையா இருக்குது, முடிக்க முடியாத போல இருக்குது. நம்ம நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது, வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது அப்படின்லாம் வேதத்தில் ஒரு நாட்களை பார்க்கலாம். இப்படி உப்பாய் இருந்த ஒரு ஸ்திரியை பற்றி பார்ப்போம். யோவான் 4:5 வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த அருகே வந்தார் இருந்தது, உட்கார்ந்தார். 6ஆம் மணி வேலை இருந்தது, போயிருந்தார்கள். வந்தால் தாகத்துக்கு தா என்றார். ஆமென். 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 இப்போ போதும். இப்போ அப்பொழுது 8ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது சமாரிய நாட்டாள ஒரு ஸ்திரீ, அதான் சொன்னேன், இடமோ பேரோ நமக்கு தேவையா இல்லைங்கிறது அப்புறம். இது என்ன நடந்திருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சமாரிய நாட்டாளையாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தால் இயேசுவை நோக்கி தாகத்துக்கு தா. ஆண்டவர் போய் என்ன பண்ணுறாரு, கேணிக்கிட்ட உட்காந்துக்கிட்டு தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் யூதனாக இருக்கிற நான் அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் சமாரிய ஸ்திரீ, நீங்கள் எப்படி என்னை கேட்கலாம் அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, சண்டை போடுறாங்க. அதுபோல் தான் நாம் சத்தியம் சொல்லும்போது எனக்கு தெரியும், நீ அது உங்கள் சாமி, இது எங்கள் சாமி அப்படின்ட்டு நம்ம சொல்லிவிட்டு ஒதுங்கி போகிறோம். ஆனால் அவர் கேட்டது தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்குறாரு. யூதர்கள் சமாரியருடன் சம்பந்தம் கலாதவர்களால் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அப்போ அந்த அம்மா நினச்சிருக்கலாம், ஐயா உன்ட்ட தான் ஜீவ தண்ணீர் இருக்குது, அப்புறம் நீ ஏன் என்கிட்ட தண்ணி கேட்குறேன்னு நினச்சிருந்துருக்கலாம். அவர் கேட்டது ஜீவ தண்ணீர் இருக்குன்ட்டு. நீங்களும் நானும் தேவன்கிட்ட, ஆண்டவரே இந்த தாகம் தீர்க்க கூடிய தண்ணியை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்ட்டு நாம் ஒவ்வொருவரும் கேட்கும் பொழுது நம்மளுடைய குறைகள் எல்லாவற்றையும் அவர் நீக்குவார். நம்மளுடைய குறை நம்ம எப்படி கேட்க வேண்டுமோ அந்த விதத்தில் கேட்கும். எப்படி சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ண வேண்டுமோ அந்த மாதிரி அவருடைய சட்டத்திட்டங்களை நாம் நிறைவேற்றி அவற்றை கேட்கும் பொழுது அவர் தாகம் எடுக்காத தண்ணீரை நமக்கு தர வல்லவராக இருக்கார். அதிலே 16ஆவது வசனத்தை ஒன்று வாசிப்போம். இயேசு அவரை நோக்கி, நீ போய், இல்லை அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம்,
16 தான். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு 17 அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், அப்பொழுது உனக்கு இருக்கிறவன் இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். இந்த புருஷன் என்பது இந்த இடத்துல எதை சொல்லுதுன்னா, நம்மள்ட்ட இருக்கிற வசதி, படிப்பு, வேலை. 5 புருஷர். ஒருத்தருக்கு ஒரு வீட்டுக்காரர் இருந்தால் அவங்களுக்கு அந்த மனைவிக்கு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அதுபோல் இந்த அம்மா என்ன பண்ணிகிட்ருக்க, 5 காரியங்களை நம்பி இருந்து ஒருத்தர் கூட உதவி செய்யலை. அப்பா உதவி செய்யலை, அம்மா உதவி செய்யலை, ஆடு மாடு உதவி செய்யலை, வயல் உதவி செய்யலை. எல்லாம் கைவிட்டு போச்சு. எல்லாம் கைவிட்டு போச்சு. ஆண்டவர் நீ உண்மையை சொன்ன அப்படிங்கிறாரு. உனக்கு புருஷன் இல்லை என்பதை உண்மையை சொல்லு. இந்த புருஷன் என்பது இதில் என் மகன் வேலைக்கு போயிருக்கான், என் மகன் என்னை காப்பாற்றுவான், எங்கள் வீட்டுக்காரர் என்னை பார்த்துக்குவார், என் மனைவி என்னை பார்த்துக்குவா, என்கிட்ட அவ்வளோ செல்வாக்கு இருக்குது, அவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்மளை சொத்தை நினச்சிக்கிட்டு, நம்மளுடைய சொந்தக்காரங்களை நினச்சிக்கிட்டு, நம்மளுடைய பரம்பரை நினச்சிக்கிட்டு, இதெல்லாம் பெருமை பேசிக்கிட்டு, நான் எப்படி இருந்தேன், நீ எனக்கு என்ன ஆளா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதெல்லாம் என்ன பண்ணுவார் ஆண்டவர், அவருக்கு பிரியமில்லாமல் நடந்தோம்னா இது எல்லாத்தையும் பிடுங்கி எறிஞ்சிடுவார். நம்மள்டையே தெம்பு இல்லாமல் போயிடும். நம்மளை பார்க்கவே அப்புறம் 4 பேர் தேவைப்படும். அந்த மாதிரி அவருடைய வார்த்தையை மீறவர்களுக்கு இப்போ சங்கீதத்தில் படித்தோம், அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகுமா. இது ஏற்கனவே கேட்டிருக்கோம். ஒரு மனிதன் தேவனுக்கு செய்கிற துரோகம் எதுன்னா, அடுத்த ஒரு காரியத்தை தெய்வம் என்று முன்னிறுத்தி அதுக்கு தூபம் காட்டுறது, அதுக்கு வணங்குறது, இல்லாத வேலையெல்லாம் செய்கிறது. இது ஆண்டவருக்கு நம்ம பெரிய கோபத்தை உண்டு பண்ணுறது. சொல்ல முடியாத கோபம், எரிச்சல், பட்சிக்கிற அக்கினியானவர், பட்சித்து போடுவார் அவர், எரிச்சலின் தேவன். இப்படியா இந்த காலம் நிறையா நேரம் போயிட்டுருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நாம் உலகத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்பொழுதுமே, கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று அவரை நம்ம துதித்து அவரை நாம் முன்னிறுத்தி நாம் செல்லும் பொழுது அவரே சகலத்தையும் நமக்கு நேர்த்தியாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவன் தாமே இப்படியாய் நம்மிடத்தில் அவரை எனக்கு நான் குறித்து வந்தது நிறைய காரியங்கள். ஆனால் நேரம் ரொம்ப சீக்கிரம் போகுது. நாம் அவரை தேடுவோம். இப்படியா நிறைய காரியங்கள் சொல்லும் பொழுது, ஒரு தீர்க்கதரிசி ஸ்தோத்திரம் 42 அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தமல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாக்கிய உலக ரட்சகரிலிருந்து அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இப்படி இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, உனக்கு 5 புருஷன் சொன்னோன்னே, என்னடா இது ஆண்டவர் தானே நமக்கு சொல்ல முடியும், ஆண்டவர் வரப்போகிறான்னு சொல்லி சொன்னாங்களே, அவர் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வரப்போகிறான்னு சொல்லிட்டு அவர்கிட்டே அந்த அம்மா சொல்லுது போய், அப்போ நீ சொல்கிற அந்த ஆண்டவர் நான் தான் அப்படிங்கிறாரு. உடனே அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, குடத்தை கொண்டு வந்துச்சு. குடத்தை எதுக்கு, தண்ணிக்கு எடுக்க கொண்டு வந்துச்சு. அந்த குடத்தை அங்கேயே வச்சு விட்டு என்ன பண்ணிச்சு, இந்த அம்மா இப்படியாப்பட்ட ஆளுங்கிறத சொன்னோன்னே, ஆண்டவர் சொன்னோன்னே அந்த அம்மாவுக்கு சரி இவர் தான் மேசியா. பேசும்போது நானே அந்த மேசியா, இந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். நீங்கள் சொல்கிற இந்த மேசியா
அப்பொழுது அந்த ஸ்திரீ 26 அதற்கு இயேசு, உன்னுடன் பேசுகிற நானே அவர், அப்படி அவர் என்றார். போதும் அது மேசியா, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று அந்த அம்மா இயேசுவை அறிஞ்சிருக்கு. மேசியா வரப்போகிறான்னு சொன்னாங்களே, அப்போது இவர் சொல்கிறாரே நம்ம காரியங்கள் எல்லாத்தையும் அப்படின்ட்டு அந்த அம்மா எப்படி, அந்த அம்மாவுக்கு யார் சொல்லியிருப்பாங்க இவர் மேசியா வரப்போகிறாருன்னு? அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு? வேதத்தை நல்லா வாசிச்சிருக்கு. அந்த அம்மா வேதத்தை அனுதினமும் வாசிச்சிருக்கு. தேவன் வரப்போகிறாருன்னு அந்த அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுருந்துருக்கு. தெரிஞ்சு வச்சதுனால தான் அந்த குடத்தை எடுத்து வந்த அந்த அம்மா, தண்ணி எடுக்க வந்த அந்த அம்மா, சரி மேசியா வந்துட்டார் அப்படின்ட்டு இந்த அம்மா என்ன பண்ணுது, உடனே போய் அந்த குடத்தை வச்சுட்டு, குடங்கிறது இந்த இடத்துல என்ன தெரியுங்களா? குடங்கிறது இந்த இடத்துல நம்மளுடைய சொந்தங்கள், நம்ம வேலை தேவைகள், ஒவ்வொரு காரியங்களும் எல்லாத்தையும் அங்கனே விட்டு போச்சு. இயேசுவின் பாதத்திலே நம்ம வருத்தங்கள், பாரங்கள், எண்ணங்கள், ஏக்கங்கள், கவலைகள் எல்லாவற்றையும், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வார்த்தையின்படியாக அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, அந்த குடங்கிறது பாரம், தண்ணி சும்மாவா? இந்த நாட்களில் தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆனால் அந்த நாட்கள் என்ன நல்லா பெருசாகவே இருந்திருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, அந்த பாரத்தை அவரோட பாதத்திலே வச்சுட்டு ஊருக்குள்ளே ஓடி போய் இந்த மாதிரி மேசியா வந்திருக்கிறாரு, எனக்கு நடந்தது அத்தனையுமே சொன்னார், அப்படியே எல்லாவற்றையும் சொன்னார், வந்திருக்கிற மேசியாவை பாருங்க அப்படின்ட்டு இந்த அம்மா உப்பாக போய் அந்த ஊருக்குள்ளே போய் எல்லாத்தையும் சொல்லும் பொழுது அவங்க எல்லாம் அப்படியே எல்லாத்தையும் பார்க்குறாங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சியிடுகிறவர்களும் அவைகளே. 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் இருக்குது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சியிடுகிறவர்களும் அவைகளே. அப்படிங்கிறக்கும்போது இந்த வேதத்தை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது அவர் செய்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் இந்த வசனம் சாட்சி சொல்லிகிட்டே இருக்குது. இந்த சாட்சியை நாம் ஒவ்வொருவருக்கும் போய் இந்த ஊருக்குள்ளே சொல்கிறோமா, நீங்களும் நானும் சொல்கிறோமா? ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இன்னமும் வீட்டிலையே உட்காந்துருக்குறோம். சொல்லணும்னு நினைக்கிறோம், சொல்ல வார்த்தை வரலை, போக மாட்டேங்கிறோம். நீங்களும் நானும் இப்படியே கைகளை அடக்கிக்கிட்டு முடக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கோம். எலும்பி பிரகாசி, ஏசாயா 60:1 சொல்லுது, எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது அப்படின்ட்டு. நம்ம எலும்பு சீயோனு, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் முதலாவது சகல ஜனங்களையும் சீசராக்கி பிறகு ஞானஸ்நானம் கொடுங்கள் தான் சொல்லியிருக்காரு. நான் ஞானஸ்நானம் எடுத்தால் தான் நான் சீசராக்கணும் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்கிறது, சகல ஜனங்களையும் சீசராக்குங்கள், அப்புறம் ஞானஸ்நானம் எடுங்க அப்படின்னு. இப்போ நீங்களும் நானும் இந்த இடத்துல சீசராக தான் உட்காந்துருக்கோம். அவருடைய வேலையை செய்கிறதுக்கு இந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம். நம்ம அவர் வேலையை செய்வது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் நான் அவனை பிதாவின் முன்னாடி கனம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. இந்த பூமியில் உள்ள கனம், மகிமை எல்லாம் இங்கே விட்டுட்டு போயிடுவோம். ஆண்டவர் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது இப்படியாய் நம்மளை அழைப்பாராங்கிற எண்ணம் நமக்கு வரணும். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானின் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று நம்மை அழைப்பாரா? உங்களையும் என்னையும் தேவன் அழைப்பாரா? நாம் நித்தம் அவருடைய வழிகளிலே நடக்கும் பொழுது சகலத்தையும் நேர்த்தியாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார் தேவன். நம்ம எதிர்பார்க்கிறது ஒன்று, விசுவாசம். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. நம்ம காணப்படாத காரியத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். அதுக்கு நித்திய ஜீவன் உண்டு,
நாம் அவருக்கு ஊழியம் செய்வோம், சகல ஜனங்களையும் சீசராக்குவோம். தேவன் தாமே நம்முடைய காரியங்களை அவர் தொடர்ந்து அவரே பொறுப்படுத்தி வழி நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து அவருடைய காரியங்களை நாம் குறைவுபடாமல் செய்யும் பொழுது நமக்கு சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சகலமும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் செய்யப்பட்டிருக்கிறது. இது அவருக்காக அல்ல, மனுஷனை தமது சாயலாகவே உண்டாக்கியிருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரும் யாருடைய சாயலை? அப்போ ஆண்டவருக்கு எத்தனை முகம் இருக்குது பாருங்களேன். நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கோமாங்கண்ணே? நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி இல்லை. ஆண்டவருக்கு அத்தனை முகம். அவருடைய சாயலாகவே உருவாக்கினார். அவர் ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி இருக்கிறார். அவருடைய வேலையை செய்வதற்காக இந்த நாட்களிலே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நம்ம இந்த உலக காரியங்கள் அவருடையது. அவர் தான் நம்மளை இங்கே அனுப்பியிருக்காரு. நம்மளாம் அங்கே வரல. எத்தனையோ பேருக்கு எதோ இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அத்தனையும் அவங்களால் நடந்தது கிடையாது. இந்த உலகத்தில் வேணால் வெளியில் கொஞ்சம் இந்த வெளியிலன்னா நம்ம உலகத்தில் பார்த்தோம்னா அவங்களுக்கு இருக்க ஒரு சில இந்த காரியங்கள், இந்த பூமிக்குரிய காரியங்கள் நம்மள்கிட்ட இல்லாமல் இருந்தாலும், குறைகள் இருந்தாலும், நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற நோக்கம் அவருக்கு பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கார். விசுவாசத்தோடு தொடர்ந்து காத்திருப்போம். தேவன் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நல்ல அருமையான ஒரு செய்தி தான். ஸ்தோத்திரம். இப்போ உங்களெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கேனாக்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்கள் எப்படின்னாக்க, ஸ்தோத்திரம், பூமியின் கடைசி பரிந்தும் நம்ம சாட்சிகளாக எல்லா இடங்களுக்கும் கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்குது. கையில் வைத்துலாங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நிறைய சபைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய கரங்களில். எனக்கு இப்போ தேவை திரளான ஊழியக்காரர்கள். எல்லாருமே எனக்கு ஊழியக்காரர்கள் எனக்கு தேவை. நிறைய ஊழியக்காரர்கள் தேவை. எல்லா இடத்துலையுமே நான் போய் நிற்க முடியாது. கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய இந்த திருப்பையூர் கச்சமங்கலத்திலிருந்து ஒரு அஸ்திபாரத்தை எழுப்பி இதில் மூப்பர்கள் செய்திகளை கொடுத்து, வாலிபர்கள் செய்திகளை கொடுத்து, வாலிப பிள்ளைகள் ஆராதனை கற்றுக்கொண்டு அநேக சபைகளில் போய் அவர்கள் நின்று கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்றதான ஒரு தீராத வாஞ்ச 2 வருஷமாக என்னுடைய இருதயத்தில் தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். போகிற இடங்களெல்லாம் இங்கே ஒரு சபையை உருவாக்க முடியுமா? போகிற இடத்துல ஒரு ஜபக்குழு உருவாக்க முடியுமா? போகிற இடத்துல ஒரு குடும்பத்தை ஆதாயப்படுத்த முடியுமா? அப்படிங்கிறதான அந்த ஒரு பாரமானது எனக்கு இந்த 2 வருஷமாகவே அதிகமாக என்னுடைய இருதயத்தில் அது அப்படியே பிரபாகித்து ஓடிக்கொண்டே இருக்குது. அதனால தான் நான் உங்களை என்ன பண்ணுறேன்னாக்க, எதையும் பார்க்கவே கிடையாது. இறங்க, கர்த்தருடைய வார்த்தையை கொடுங்க. நன்மையோ தீமையோ, தெரியுதோ தெரியலையோ, விழுந்து புரண்டு நீங்கள் என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு வாங்க. ஸ்தோத்திரம். முதலாக உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் எல்கேஜிலையோ அல்லது யூகேஜிலையோ அல்லது இன்னும் கொஞ்சம் நாட்கள் முன்பாக அந்த எல்கேஜி யூகேஜிலாம் கிடையாது, நேராக 1ஆம் வகுப்பில் கொண்டு போய் சேர்ப்போம். அந்த 1ஆம் வகுப்பில் சேர்க்கும் பொழுது பிள்ளைகளுக்கு எழுதவோ படிக்கவோ வாசிக்கவோ தெரியாது, ஒன்றுமே தெரியாது. பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போனாலே சந்தோஷப்படுவோம். இன்றைக்கு அப்படி தான் கர்த்தர் இந்த இடத்துல எந்த நபர் வந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தாலும், எந்த நபர் வந்து இந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தில் ஆராதனை செய்தாலும், பாடலை பாடினாலும் அது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கிறது. அவர் நம்ம என்ன பண்ணுறாரு? மேலிருந்து பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுகிறார். கையில் வைத்துலாங்களா? ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எதில் வளர்கிறாங்கனாக்க, கிருபை வரங்களில் வளர்கிறாங்க, கர்த்தருடைய காரியங்களை வளர்கிறாங்க, வேத வசனங்களில் வளர்கிறாங்க, துதிப்பதில், ஆராதிப்பதில், பாடலை பாடுவதில், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதில் அவர்கள் வளர்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து பரலோகத்திலிருந்து மிகுந்த சந்தோஷமுடையவராக நம்மை நோக்கி பார்க்க. கையில் வைத்துலாங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால் உப்பை குறித்து அருமையான சகோதரர் உங்கள்கிட்ட ஒரு செய்தி எடுத்தாங்க. உப்பு என்பது, ஸ்தோத்திரம், சமாதானத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. கையில் வைத்துலாங்களா? ஹல்லேலூயா. ஒரு உணவுப் பொருளை உப்பை போடுறீங்க, அந்த உப்பு ஒரு இடத்துல தங்காது, அந்த உப்பு பரவும்.
நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் ஜனங்களுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணாக்க சமாதானத்தை உண்டாக்கக்கூடியதான ஒரு உன்னதமான இடத்துல இருக்கிறீங்க. ஒரு ஊருக்குள்ளே இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளை உங்களை கொண்டு தேவன் சமாதானத்தை அந்த ஊருக்கு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாகிறார். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, உப்பை உங்களோடு கூட அவர் கம்பேர் பண்ணுறார். உப்புக்கு அடையாளமாக தேவன் உங்களை இந்த நாளில் அழைக்கிறார். நீங்கள் பூமிக்கு சமாதானத்தை உண்டாக்கக்கூடியதான நபராக இருக்கிறீர்கள். அதனுடைய பொருள் தான் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். புரிஞ்சவங்க கையில் வைத்துலாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்தல் வாசிப்போம். ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 49வது வசனம் 50வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் 49, 50 ஆகிய வசனங்களை வாசிப்போம். எந்த பலியும் உப்பினால் ஒப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் ஒப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்கப்படும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ளே உப்பு உடையவளாக இருங்க, உங்களுக்குள்ளே சமாதானம் உடையவளாக இருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையானது இந்த இடத்துல மிக தெளிவாக சொல்லுகிறது. நல்ல வாயத்தரம் சொல்லுங்க. உப்பு எதை குறிக்கிறது? நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். யார் சமாதானத்தை உண்டாக்க வேண்டும்? யார் சமாதானத்தை உருவாக்கணும்? நான் தான் சமாதானத்தை உருவாக்கணும். சொல்லுங்களேன் எல்லாருமே. கையில் வைக்கலாங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்துல உங்கள் மூலமாக சமாதானத்தை தேவன் உண்டாக்குவதற்காகவே உங்களை இந்த பூமிக்கு உப்பாக அனுப்புகிறார். இந்த பூமியில் பலதரப்பட்டதான ஸ்தோத்திரம் நபர்கள் இருக்கிறாங்க, பலதரப்பட்டதான ஜாதிகள் இருக்கிறாங்க, பலதரப்பட்டதான இனங்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ளாக நீங்கள் பரவி தேவ சமாதானத்தை நீங்கள் உருவாக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை யாராவது வாசிப்போம். ஸ்தோத்திரம். 53வது அதிகாரத்தில் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அந்த ஆக்கினையானது உங்களை சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக தான் அவரே அந்த ஆக்கினையை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர் சிலுவையில் மரித்தது நம்முடைய பாவங்களுக்காக மட்டுமல்ல, உங்களுக்குள்ளே தேவன் சமாதானத்தை உண்டாக்கும்படியாக, ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கும்படியாக, தேவ பிள்ளைகள் என்றதான அடையாளத்தை உருவாக்கும்படியாக அவர் சிலுவையிலே ஒரு மிகப்பெரிய ஆக்கினையை அவர் அடைந்தார். நீங்கள் மீண்டுமாக அந்த வசனத்தை தெளிவாக வாசிங்க. எனக்கு ஏன் சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை அவர் மேலே வந்துச்சுனாக்க, அந்த ஆக்கினையானது உங்கள் மேலே வந்திருந்தாக்க நீங்கள் சிலுவையில் நல்லா என்ன போயிருப்பீங்க, மரித்திருப்பீங்க. நீங்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டிருப்பீங்க, நீங்கள் ரத்தம் சிந்திருப்பீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு போய் அப்படிப்பட்டதான இடங்களில் வைக்காதபடிக்கு அந்த ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். வாசிங்க மீண்டுமாக 5வது வசனத்தை. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நமக்கு தான் அவர் சமாதானத்தை உண்டு பண்றதுக்கு வந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையானது அவர் மேல் வந்தது. கையில வைத்துலாங்களா? ஹல்லேலூயா. அப்ப சமாதானம் என்பது உப்பை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இன்னைக்கு சமாதானம் தான் பிரசங்கமே. உப்பு என்பது நம்ம நினைச்சிட்டு இது உப்பு கரிக்குமே. ஸ்தோத்திரம். அளவாக நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த உப்பாகிய சமாதானத்தை எல்லாருக்கும் கொடுங்க. ரொம்ப நெருங்காதீங்க, ரொம்ப விலகி போகாதீங்க. கர்த்தருடைய அன்பை நீங்கள் தெளிவாக எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கும்படியாக இந்த இரவு நேரத்தில் தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கையில் வைத்துலாங்களா? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் நிறைய பேர் உங்களுடைய தோழிகளாக இருக்கிறாங்க, உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க, உங்களோட கூட பிறந்தவளாக இருக்கிறாங்க, உங்களுடைய தாயாக தகப்பனாக இருக்கிறாங்க. நீங்கள் இந்த சமாதானத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். அந்த சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்தது,
ஆக்கினை அடைந்தது, ரத்தம் சிந்தியது, தன்னுடைய விலைக்கிரயம் இல்லாத உன்னதமான சரீரத்தை கிழிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்தது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடியதான அந்த உன்னதமான ஆசீர்வாதத்திற்காக. இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சமாதானத்தை பெறும்படியாக மதுபானம் குடிக்கிறோம், போதை வஸ்துகளை சாப்பிட்றோம். அது மாத்திரமல்ல, மாய மந்திரங்களுக்கு, அது மாத்திரமல்ல பில்லி சூனிய கட்டுகளுக்கு, மந்திரவாதிகள்டெல்லாம் போகிறோம். என் மனசில் நிம்மதியே இல்லை, ஏதாவது எனக்கு ஒரு தாயத்தை கொடுங்க, மந்திரத்தை பண்ணுங்க, ஒரு காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணுறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் உனக்கு நிலையற்ற சந்தோஷம், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். எனக்கு இன்றைக்கு சமாதான பலி என்றதான ஒரு வார்த்தையானது வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சமாதான பலினாக்க, திடீர்னு உங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல காரியம் நடக்குது, ஒரு திருமண காரியம், அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு பிறந்த நாள், அல்லது ஒரு வீடு கட்டியிருக்கிறீங்க, அல்லது வேறு ஏதோ ஒரு வயல் நிலத்தை வாங்கியிருக்கிறீங்கனாக்க, அதற்காக அன்றைய நாட்களில் சமாதான பலி என்றதான ஒரு பலி செலுத்துவார்கள். அந்த பலியை செலுத்தும் பொழுது, அந்த பலியை செலுத்தினாக்க அந்த குடும்பத்திற்கு கொஞ்சம் நாட்களுக்கு அப்படியே ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு கொஞ்சம் அவங்க வீட்டில் நிம்மதியாக இருப்பாங்க. அது நிலையற்ற சமாதானம். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோனாக்க, ஒரு மிருக ஜீவனை பிடித்து கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அதன் மேலே கைகளை வைத்து, எனக்கு சமாதானம் வேணும், என்னுடைய எல்லா விதமான அங்கலாய்ப்பு, ஏமாற்றம், வருத்தம், பசி எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆட்டுக்குட்டி மேலே நான் என்ன பண்ணுறேன், வைக்கிறேன்னு சொல்லி அந்த ஆட்டுக்குட்டி மேலே நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கீங்களோ அதையெல்லாம் சொல்கிறது. எனக்கு மனபாரம் இருக்கா, என் மனபாரம் இந்த ஆட்டுக்குட்டிகிட்ட போகட்டும், துக்கம் ஆட்டுக்குட்டிகிட்ட போகட்டும், என் கஷ்டம் ஆட்டுக்குட்டிகிட்ட போகட்டும், எல்லாத்தையும் இதுவே சுமக்கணும்னு சொல்லி அதன் மேலே என்ன பண்ணுறாங்கனாக்க கையில் வைக்கிறாங்க. வைத்த பிறகு கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய ஆசாரியன் அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட்டு, இந்த குடும்பத்திற்கு சமாதானம், இந்த குடும்பத்திற்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி அந்த ஆட்டுக்குட்டியை பலியிடுகிறான். அந்த ஆட்டுக்குட்டியானது அது பலியிடப்பட்டோன்னே கொஞ்ச நாளைக்கு அந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கும். ஆனால் மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே பாவத்தில், சாபத்தில், வியாதியில், நெருக்கத்தில், உபத்திரபத்தில், பலவிதமான தரித்திரத்தில் போய் விழுந்துருவாங்க. அப்போ தான் பார்த்தார் ஆண்டவர், நீ என்ன வருஷந்தோறும் வந்து வருஷத்தில் 2 தடவை 3 தடவை சமாதானம் பண்ணி செலுத்துற, உனக்கு சமாதானமே வரமாட்டுது, நீ மறுபடியும் அதே பாவத்தில் தானே போய் விழுகிற, நீ மறுபடியும் அதே அக்கிரமத்தில் தானே ஜீவிக்கிற, நீ மறுபடியும் அதே பாவ சாப கட்டு தான் நீ ஜீவிக்கிற, இனிமேட்டுக்கு எனக்கு என்ன பண்ணாத, நீ பலி செலுத்தாத, ஆடுகள் பலி எனக்கு வேண்டாம், மாடுகளின் பலி எனக்கு வேண்டாம், புறா குஞ்சுகளை கொண்டு வந்து பலி செலுத்தக்கூடிய பலி வேண்டாம், நான் என்ன பண்ண போகிறேன்னாக்க என்னையே அதற்காக பலியாக கொடுக்க போகிறேன். நீ சமாதான பலியை ஒரு ஆட்டை கொண்டு வந்து கொன்று அதிலிருந்து நீ பெற பார்க்கிற, ஒரு மாட்டை கொண்டு வந்து பலியிட்டு அதிலிருந்து பெற பார்க்கிற, ஒரு புறாவை கொண்டு வந்து பலியிட்டு அதிலிருந்து பெற பார்க்கிற, அதெல்லாம் நீ திரும்ப திரும்ப செய்கிற. இப்போ நான் என்ன பண்ண போறேனாக்க, மாம்சமான மனிதனாக இந்த உலகத்தில் வந்து உன்னுடைய பாவங்களுக்காக, உன்னுடைய அக்கிரமங்களுக்காக, உன்னுடைய எல்லா விதமான அநியாயங்களுக்காக என்னுடைய சொந்த சரீரத்தை ஒரு ஆட்டை போல, ஒரு கன்றை போல, ஒரு புறாவை போல பலியாக செலுத்த போகிறேன், என்னுடைய ரத்தத்தை சிந்த போகிறேன். அதிலிருந்து உனக்கு ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயமும் சமாதானமும் கொடுக்கப்படும். அந்த சமாதானம் என்னுடைய சமாதானம், அது ஒருபோதும் உன்னை விட்டு நிலை பெயராது என்று சொல்லி கர்த்தர் ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை கொடுத்து அதன் பிறகு இந்த உலகத்தில் ஜனித்தார். அதுக்கப்புறம் மரித்தார். அந்த ரத்தமாக சிந்தப்படுத்தி அந்த ரத்தம் உங்களுக்கும் எனக்கும் நிறைவான சமாதானத்தை இன்றளவும் கொடுத்து கொண்டிருக்குது. கையில் வைத்துலாங்களா? ஹல்லேலூயா. சாதாரணமாக தேவன் மறிக்க கிடையாது. ஆட்டை கொண்டு பலி செலுத்தணும்னா எனக்கு சமாதானம் வந்துடும். எப்படி வரும்? பலி செலுத்தின பிறகு மறுபடியும் அதே குடி, அதே வெறி, அதே தவறான பாதை, அதுக்கே போயிட்டு இருக்கிறோம். அப்புறம் எப்படி நமக்கு அந்த நிம்மதி கிடைக்கும்? கர்த்தருடைய வார்த்தை சமாதான பலி என்பது இன்றைக்கு ஆட்டை பலியிட்டு, மாட்டை பலியிட்டு, அல்லது பன்றியை பலியிட்டு, கோழியை பலியிட்டு, ஏதோ ஒரு மிருக ஜீவனை கொன்று அதிலிருந்து வரக்கூடியதான சமாதான பலியானது ஒருபோதும் நிறைவானது கிடையாது. பார்த்தார் ஆண்டவர். மிருகத்தை கொள்வது ஒன்று பயம் வரல. ஒரு ஆட்டையோ மாட்டை கொள்வது பயப்பட மாட்டேன், மனுஷனை கொள்வது பயப்படுவல்ல. ஸ்தோத்திரம். அதனால தான் கர்த்தர் பார்த்தார், நானே மாம்சமான மனிதனாக வந்து உனக்காக பலியாக போகிறேன், இனிமேட்டு நீ என்ன பாவம் செய்ய போகிற நான் பார்க்குறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அதையும் மீறி நம்ம என்ன பண்ணுறோன்னாக்க பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் சாதாரணமாக சமாதானத்தை கொடுக்கல, தன்னுடைய விலை கிரயமில்லாததான உன்னதமான சரீரத்தை நமக்காக அடிக்கப்படும்படியாக, நொறுக்கப்படும்படியாக, வாதிக்கப்படும்படியாக, கிழிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்து அதிலிருந்து பரிசுத்தமான இரத்தத்தை கீழே சிந்தி அந்த இரத்தத்தினால உங்களுக்கு தேவன் சமாதானத்தை கொடுத்தார். அதனால தான் அந்த சமாதானம் உங்களை விட்டு நீங்குவதே கிடையாது. கையில் வைத்துலாங்களா? ஹல்லேலூயா. அந்த சமாதானம்
உங்களுக்கு உப்பு என்றதான வார்த்தையில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. நீங்கள் அந்த சமாதானத்தை தான் என்ன பண்ண போகிறீங்கனாக்க உங்களுடைய கூட பிறந்த பிள்ளைகளுக்கு, உங்களுடைய தாய் தகப்பனுக்கு, உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு, உங்களுடைய எல்லா ஊர்க்காரங்களுக்கும் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சமாதானமாக இருக்கிறது. அந்த சமாதானம் தான் அருமையான சகோதரங்களுக்கு இன்றைக்கு பூமிக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக, சமாதானம் பண்ணுவதற்காக, சண்டை சச்சரவு விலகி இருப்பதற்காக கர்த்தர் உங்களை இந்த சபையாகிய இந்த ஸ்தலத்தில் அவர் நாட்டி இருக்கிறார். விசுவாசிகள் கையில் வைத்துலாங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளோ பெரிய ஆழமான சத்தியங்கள். உப்புன்னு நம்ம சாதாரண நினைக்கிறோம், உப்பு அல்ல. உப்பு என்பது கர்த்தர் கொடுக்கக்கூடியதான அந்த சமாதானம். அந்த சமாதானம் ஒருபோதும் ஒரு இடத்துல தேங்கி நிற்பது கிடையாது. அது பரவும், அது எல்லாரையும் அது என்ன பண்ணும்? மகிழ்ச்சியாக மாற்றும், அது எல்லாரையும் உணர்த்தும், அது எல்லாருக்கும் சுவை கொடுக்கும், எல்லாருக்கும் பிரயோஜனப்படும். அப்படிப்பட்டதான சமாதானமுள்ள பிள்ளைகளாக தேவன் உங்களை இந்த நாளில் மாற்றும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போய் எல்லாம் ஜெபிக்கலாங்களா? கையில் வைத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உப்பாகிய அந்த சமாதானத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்தீரே. அலர்ட்டாக இருக்கணும். ஸ்தோத்திரம். அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக நீங்கள் அந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே நீங்கள் மரித்தீங்களே, உடைய சரீரத்தை ஆண்டவரே கிழிக்கும்படியாக, அடிக்கப்படும்படியாக, வாதிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்தீங்களே, அதிலிருந்து கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினீரே. அந்த கிருபையை ஆண்டவரே நாங்கள் மறக்காதபடிக்கு ஆண்டவரே எங்களை இந்த நாளில் உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சமாதானத்தை நாங்கள் உண்டு பண்ணணும் கர்த்தாவே. உடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே, உடைய சந்தோஷங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே, உடைய பரிபூர்ணமான ஆண்டவரே ஆனந்தத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தில்